வணக்கம். திஸ் இஸ் வில்லேஜ் கிங் மேக்கர். ஐ ஆம் வெங்கட்ராம். இன்றைக்கு குருகுல பயிற்சி அதை பற்றி தான் பேச போகிறேங்க. ஆதிசித்தர் குருகுல கவுன்சில் சேலம் கிளை ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பமாகிறது. அப்போது அன்றைக்கு பயிற்சி வகுப்புகள் தொடங்கும். அது மகிழ்ச்சியாக சொல்லுகிறேன். இதை என்னுடைய குருநாதர் டாக்டர் எஸ்பி சங்கரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் மிக சிறப்பாக அமையும் என்று எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன். அப்பொழுது பயிற்சிக்கு வருபவர்கள் காலம் தாழ்த்தாமை நேராக வர வேண்டும், நேரமுடன் வர வேண்டும். அது ஏன் சொல்கிறேன்னா, மருந்துகள் நிறைய இருக்குது. நம்ம மருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள், ஒரு மருந்து 2 மருந்துலாம் இல்லைங்க. ஏன்னா இப்போ குருமார்கள் பழைய குருமாரெலாம் இருப்பீங்க. அநேகமாக நீங்கள் பழகியது ஒரு 20% தான் இருக்கும். இங்கே குருகுலத்தில் இன்னும் 80% மருத்துவ பயிற்சிகள் இருக்கின்றது. ஸோ நமக்கு நேரம் பத்தாதுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த 5 நிமிஷம் இருந்தாலும் அதில் ஒரு கான்செப்ட், ஒரு மருத்துவ கான்செப்ட் நான் கொடுத்துடுவேன். அதை சொல்லப்போனால் நீங்கள் இங்கே வந்த பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும் எங்கள் ஆதிசித்தர் குருகுலத்தினுடைய அருமையும் பெருமையும் பொறுப்பும் எந்த விதமான ரகசியம் இல்லாமையும். நீங்கள் வந்த பின்னாடி தான், அந்த முதல் வகுப்பில் பயிற்சி பெற்ற பின் தான் உங்களுக்கு தெரியும் அவருடைய பெருமை. இப்போ நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே புரிந்து கொள்வீர்கள். ஏனோ தானா என்று மற்ற குருகுலத்தில் சொல்லிக் கொடுப்பதை போல் இங்கே கிடையாது. காரணம், நமக்கு நேரம் பற்றாக்குறையாகும். அதனால் ஒவ்வொரு 5 நிமிஷமும் நமக்கு ரொம்ப 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 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டைம் தரமாட்டேன் உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி இதில் பாசானங்கள் சுற்றி, உயர் ரக சுற்றி, இதில் ஏக சுத்தின்னு இருக்குது, அவசர சுத்திலாம் இருக்குது. நம்மளது பூரண சுத்தி, உயர் ரக சுத்தி. இது எதுக்காக இதெல்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னா, சில குருமார்கள் என்னிடம் கேட்கும் பொழுது, ஐயா தங்கத்தை கொண்டு போக முடியுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அவர்கள் ஒரு ஆசை, தவறு இல்லை. ஆனால் அவ்வளோ அது எளிதல்ல. காரணம், தங்கத்தை தேடுவது அது உங்களுடைய முயற்சி. அந்த கான்செப்டை கொடுப்பது என்னுடைய பொறுப்பு, கொடுக்கிறேன். பட் அது 3 kinds ஆஃப் கேரக்டர் இருக்குது. அந்த 3 kinds ஆஃப் சாப்டரில் போடும். ஒரு சாப்டர் என்னன்னா, பறவைகள் மூலம் தங்கத்தை எடுக்கலாம், பச்சிலை மூலிகை மூலம் எடுக்கலாம், பாசனத்தில் எடுக்கலாம். இந்த மாதிரி பல கோணத்தில் அந்த காலத்தில் சித்தர்களுடைய அருள் பெற்று மகான்கள்லாம் எடுத்ததாக சரித்திரத்தில் இடம் உண்டு. ஆனால் சில பேர் சொல்கிறார்கள் இன்றைக்கு அப்படி இல்லை என்று. ஆனால் சில பேர் சொல்கிறார்கள் இன்றும் தங்கத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தால் என்று சொல்லிக் கொள்பவர்களும் உண்டு. எனக்கு தெரியாது. பட் ஈஸியா தங்கத்தை எப்படி டச் பண்ணுவது, அந்த கான்செப்ட் அந்த 3 செக்டர்லையும் உங்களுக்கு நான் விலைக்கு சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தங்கம் கிடைக்காது. ஏனென்றால் சித்தர்களுடைய அருள்வாக்கு அந்த மாதிரி. கருமைகளுக்கு தங்கம் கிடைக்காது. கருமையான கச்சத்தனம் உள்ளவர்களுக்கு தங்கம் கிடைக்காது. பேராசை பிடித்தவர்களுக்கு தங்கம் கிடைக்காது. நான் சொல்லவில்லை, சித்தர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு தங்கம் கிடைக்காது. மனசு சுத்தமாக ஒழுக்கமாக உள்ளவர்களுக்கு முயற்சி செய்தால், ஏழ்மை வைத்தியர்களுக்கு, தான தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு, மகான்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, சித்தர்கள் கூறியிருக்கார்கள் அவர்களுடைய சுவடியில். அந்த கான்செப்டை
அதையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த கோல்டு கான்செப்ட் போவையில் இன்னும் சில பாசனங்களாக சுத்தி செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது, அதையும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஜெயநீர் ஒரு 2 வகை 3 வகை ஜெயநீர் அதுக்கு அவசியப்படுது, அதையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அதுக்கு பூநீர் அவசியம், அதையும் வழிகள் சொல்லிக் கொடுக்கிறேன். இதெல்லாம் கொண்டு போடாது, இதெல்லாம் படித்தாதான் நீங்கள் அந்த தங்கத்தின் கான்செப்டை நெருங்க முடியும். பாஸோ ஃபெயிலோ வேற, ஆனால் ஆராய்ச்சியில் இறங்கணும். ஒவ்வொரு வைத்தியர்களும் குருமார்களும் ஆராய்ச்சியில் இறங்கினால் வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. அது அப் டு யூ. இதுவரை நான் செஞ்சதில்லை, பட் கான்செப்ட் கொடுக்கிறேன். தங்கத்தை நெருங்குவதற்கு 95% கான்செப்ட் நான் கொடுக்குறேன். அந்த 5% உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய ஆராய்ச்சி. இதெல்லாம் எப்படி? முதல் வகுப்பில் இருந்து நீங்கள் கலந்து கொண்டால்தான் அது புரியும். பாசானங்களை எல்லாம் புரிந்து கொண்டால்தான் புரியும். ஜெயநீர் எப்படி செய்வது என்றால்தான் புரியும். சுண்ணம் எப்படி செய்வது என்றால்தான் புரியும். புடம் போடுவது இப்படி தெரிஞ்சால்தான் உங்களுக்கு புரியும். அதனால ரெகுலரா நீங்க வகுப்புக்கு வந்தால் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சித்திரைகளின் அருள் கிடைத்தால் உங்களுக்கு பாக்கியம். ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒழுக்கத்தோடு, நல்ல எண்ணத்தோடு வாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கேட்டது கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள், கிடைக்கும். ஓகே, மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளது. என்னுடைய குருநாதர் ஆசியுடன் மீண்டும் ஐயா அவர்களை சந்தித்து அவரிடம் மீண்டும் ஒரு ஆசி பெற்று மற்ற ஏனைய குறிப்புகளை நம்முடைய வாட்ஸ்அப் குறிப்பில் நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.